உலக ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையாரை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட அதிகாரத்தை குறித்து ஆவியான தேவன் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அதிகாரம் என்று சொல்லுகிற வேளையில அத்தாரிட்டி என்னதுங்க? அத்தாரிட்டி. அதிகாரம் அப்படி என்று சொல்லும்போது நல்லா கவனிக்கிற பாருங்க. அதிகாரம் என்பது எல்லோரும் எல்லா இடங்களிலேயும் பண்ண முடியாது. அதிகாரம் எல்லாரும் எல்லா இடங்களிலும் பண்ணிட முடியுமா? முடியாது. அப்ப அதிகாரம் பெற்றவர்களே அதிகாரம் பண்ண முடியும், அதிகாரத்தை செலுத்த முடியும், கொடுத்தால் தானே பெற்றுக்கொள்ள முடியும். கவனிக்கிறீங்களா? அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகாரம் அப்படிங்கிறது எல்லாரும் எல்லா இடத்துலயும் அதிகாரத்தை என்ன செஞ்சிட முடியாது, பண்ணிட முடியாது. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல மனைவிடைய சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தர்பார்கள் எல்லாம் அதிகாரம்லாம் பேசுவாங்க. இங்க பண்றா, அதை பண்றா, இதை பண்றான்னு எல்லாம் விரட்டுவாங்க. அதே மாதிரி போய் பொது இடத்துல போய் சொல்ல முடியுமா? அவங்க உறவுக்காரங்க சொல்ல முடியுமா? முடியாது. ஆபீஸ்ல போய் அதே மாதிரி பண்ண முடியுமா? அதிகாரம் பண்ண முடியாது. சோ எந்தெந்த இடத்துல அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியுமோ அங்கதான் பயன்படுத்த முடியும். எல்லா இடங்களிலேயும் என்ன செய்ய முடியும்? எல்லாராலும் அதை பயன்படுத்த முடியாது. என்ன நடக்க பாருங்க, கொடுத்தால்தானே பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் கவனிக்கிறீங்களா இல்லையா? அதிகாரத்தை செலுத்தணும், அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணு நல்லா கவனிக்க பாருங்க. எதுவுமே கொடுத்தாலும் பயன்படுத்த முடியும், எதுவுமே ஒண்ணு பெற்றுக்கொண்டாதான் செய்ய முடியும், நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியும். கரெக்ட். அப்ப என்னுடைய உதாரணத்தை பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க நீங்க வீட்டுக்கு வரவே மாட்டேங்கீங்களா, நீங்க வீட்டுக்கு வரவே மாட்டேங்கீங்களா அப்படின்னு. நீங்க என்னைக்கு கூப்பிட்டுருக்கீங்க வீட்டுக்கு வாங்கன்னு? வீட்டுக்கு கூப்பிட்டா தானே வர முடியும். ஆனா எனக்கு தெரிஞ்சது வீட்டுக்கே வரவே மாட்டேங்கீங்களா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருக்காரு சபையில, அவரை பார்க்கறதே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் ஒரு எப்படி வருஷத்துக்கு ஒருக்க கண்டிப்பா சந்திச்சிரும். அவர் பெரிய திரளான ஜனங்கள் உள்ள ஒரு சபை, நியூ இயரோட எப்படியா சந்திச்சிரும். கரெக்டா பாப்பாரு, பிரதர் வாங்க, எப்படி இருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு வரவே இல்லையே அப்படின்னு, உங்க நம்பரை கொடுங்கன்னு வாங்குவாரு. அவ்வளவுதான். அப்புறம் அடுத்த ஜனவரியில பார்த்தீங்க, என்ன நீங்க வரவே இல்லையே பாரு. நான் இப்படியே பட்ட உண்மைக்கு நான் வந்து ஏதோ ஒரு கேளிக்கைக்காலாம் சொல்லல, நடந்ததான் நான் சொன்னேன். நான் ஒரு நாள் இப்படிதான் கேட்டேன், நீங்க நம்பரும் வாங்குறீங்க அப்புறம் வாங்க கூப்பிடுறீங்க, அதுக்கப்புறம் இடையில நீங்க ஏதாச்சும் கூப்பிட்டாதானே சொன்னாதானே நான் வர முடியும் அப்படின்னு. என்ன இதுல இருக்கு, நீங்க பாட்டு வர முடியாது. அப்படி இல்லைங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்க நான் பாட்டு வர, நீங்க இல்லைன்னா ஆனா நீங்க கூப்பிடுங்க, கோஆர்டினேட் பண்ணுங்க, நீங்க வாங்கன்னு சொல்லுங்க, அப்ப நம்ம வந்து எனக்கு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சில பேருடைய பழக்கம் அப்படிதான். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகாரத்தை பயன்படுத்தணும் என்று சொன்னால் அதிகாரத்தை நானும் நீங்களும் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாததான் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ அதிகாரம் கொடுக்கப்படுது, அதிகாரம் பயன்படுத்தணும்னு சொன்னா அதை முதல்ல என்ன செஞ்சுக்கொள்ள வேணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். கவனிக்கிறீங்களா இல்லையா? அப்ப அப்படிதான் இருக்கு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? சீடர்களை எல்லாம் அழைக்கிறார். மத்தேயு 10 முதல் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சீடர் எல்லாம் கூப்பிட்டு என்ன செய்யறாரு பாருங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்க, அதிகாரம் கொடுத்தார். எல்லாம் கவனிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? 12 சீடர்களையும் என்ன செய்யறாரு? தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் கூப்பிட்ட உடனே சீடர்களை கூப்பிட்டு, அப்பா நீங்க எல்லாம் போங்க, விசுவாசத்தை துரத்துங்க, நோய் எல்லாம் சுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்லி சும்மா அனுப்பல, கொடுத்து அனுப்புகிறார். கொடுத்து அனுப்புகிறார். அதான் விஷயம். அவன் பெற்றுக்கொண்டா இப்ப கையில இருக்கு, அதை செய்யலாம், பயன்படுத்த முடியும். அதான் நீங்க எல்லாம் போங்க, அதிகாரம் கொடுக்குற நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் இந்த அதிகாரம் இருக்கிறதா? அவருக்கு வந்து இது எங்கிருந்து கிடைத்தது அப்படின்னா, திருப்பம் மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் அவர் சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் மீண்டும் நல்லா கவனிங்க பாருங்க. கொடுக்கப்பட்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அதை என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். பெற்றுக்கொண்டால்தான் பயன்படுத்த முடியும். அப்ப இயேசு கூட்டி சீடர்களை கூட்டி உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன்னு கொடுக்கிறாரு.
அவருக்கு இந்த அதிகாரம் எங்க இருந்துச்சுன்னா அவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு கொடுத்திருக்கிறாரு, எனக்கு பிதாவே தேவன் கொடுத்திருக்கிறார். இப்ப நான் என்ன செய்யறேன், அதை எடுத்து தேவனுடைய ராஜ்யப்படி இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்காக, நிலை நிறுத்துவதற்காக நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் சீடர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர்களை சென்று நான் என்ன செய்யறேன், ராஜ்ய பணியை கட்டி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அது அவர் சொன்னாரு பாருங்க. அப்ப இன்னைக்கு என்ன கிடைக்கிறான், அதிகாரத்தை வந்து நான் நீங்களும் பயன்படுத்த வேண்டும். அப்ப அத்தாரிட்டி எல்லாம் சொல்லுங்க, அத்தாரிட்டி. அப்ப என்ன நடக்கு, இயேசு வந்து சீடர்களுக்கு மட்டுமல்ல அவர் சொல்றாரு, லூக்கா 10:19 சொல்லுகிறார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அவர் கொடுக்கிறாரு பாருங்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். அப்ப அதிகாரம் வந்து கொடுக்கிறேங்கிறாரு. இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு அவர் வந்து அதிகாரம் வந்து கொடுக்கிறேன்னு சொன்னா கொடுக்கிறார், கொடுக்கிறாரா கொடுத்துட்டாரு, நாம அதை பெற்றுக்கொண்டோம். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கு நீங்க அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதை, சர்ப்பத்தையும் தேளையும் மிதிக்க சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள அதிகாரம் எனக்கு உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க. ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு இந்த உணர்வு இல்லாத அவங்க என்ன செய்யறாங்க, தனக்கு அதிகாரமே கொடுக்கப்படாதவர்கள் போல அவர்கள் வந்து ஒரு மாதிரி என்ன செய்யறாங்க, அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். சர்ப்பத்தையும் தேள்களையும் பார்த்த உடனே அப்படின்னு சொன்னா, ஒரு சர்ப்பம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு நன்றி வாய்ந்த, அது அப்படிப்பட்டதான ஒரு இதா இருக்கு இல்லையா. அந்த தன்மை வந்து சூழ்நிலை அப்படி நன்றி நிறைந்தது போல சூழ்நிலைகள் வரலாம் வாழ்க்கையில. பாம்பு சொன்னா படைய நடுங்குங்கிறாங்க. அதாவது என்ன செய்யலாம், அப்படிப்பட்டதான உயிரையே அது குடிக்கக்கூடிய ஒரு நச்சுத்தன்மை விஷத்தன்மை வாய்ந்தது அந்த சர்ப்பம். அந்த சர்ப்பம் அப்படியே சில பேருக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன செய்யறாங்க, வாழ்க்கையே வெறுத்து போச்சு, வாழ்க்கையை நான் போராடிட்டு இருக்கேன், இருக்கிறதுல செத்துடலாமான் இருக்கேன் சொல்லி கேட்டுக்கமா இல்லையா. அநேக சொல்றாங்க, நான் என்னத்தை செய்யனே தெரியல, வாழ்ந்து நான் என்ன செய்ய போறேன், நான் வாழ்ந்து என்னத்தை கண்டேன், இனிமே நான் எதுக்கு வாழணும், நான் போய் சேர்ந்தா நல்லா இருக்குமாக்கும். இப்படி எல்லாம் யாரு உலகத்தான் இல்ல, கிறிஸ்தவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுதான் ஏன்னா சர்ப்பனோட நீங்க சர்ப்பத்தையும் தேளையும் மிதிக்க சொன்னோடனே நேரம் எங்க இருக்கு, பாம்பு எங்க இருக்கு, எனக்கு அதிகாரம் கொடுக்க போய் மிதிக்க போறோம் அப்படிங்கிற, பாம்பு இங்க இல்ல காட்டுக்குள்ள இருக்கு, உடனே அங்க போய் பாம்பை சரியா போய் மிதிக்க சொல்றாரு. இல்ல இல்ல, உங்களுடைய சூழ்நிலைகள், பிரச்சனைகள், எதிர்வரக்கூடிய சவால்கள், அது அப்படி ஒரு உங்களை உங்களுடைய உயிரை மாய்க்கக்கூடிய, உங்களுக்கு வாழ்க்கையில வந்து வாழ்க்கையவே வந்து என்ன செய்யக்கூடிய அப்படியே சீரழிக்கக்கூடிய லெவல்ல பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் வரலாம். அத கூட நீங்க என்ன செய்யணும்னா, இயேசுவின் நாமத்தினால இதை நான் மிதிக்கிறேன்னு சொன்னா, இதை நான் மேற்கொள்கிறேன், ஜெயம் எடுக்கிறேன். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் தெளிவா சொல்றாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பக்கத்துல கையை பிடிச்சிருக்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. ஆமென். நீங்க ஆவியானவரை கை பிடிச்சுக்கோங்க. அல்லேலூயா. அப்ப ஏன் கேட்டா, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதான் சொல்றாரு பாருங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதிகாரம் வந்து கொடுத்ததை நானும் நீங்களும் பயன்படுத்த வேண்டும். நீங்க இந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துறீங்களா? பக்கத்துக்கு அதிகாரத்தை பயன்படுத்துறீங்களான்னு கேட்க, பயன்படுத்துறீங்களா? இங்கதான் பிரச்சனை. பிரச்சனை இங்கதான். ஏன்னா வியாதி நேரம் வருது, பண கஷ்டங்கள் நெருக்கங்கள் வருகிறது, வேலை இல்லாத திண்டாட்டங்கள் வரலாம் இல்லையா, பல விதமான சோதனைகள் வரலாம். நாங்க ஊழியம் செய்யறோம், ஊழியக்காரன் நிறைய பேருக்கு ஊழியக்காரன் பார்த்தா அவருக்கு ஊழியம் ஜாலியா போயிட்டு வராது. கிடையாது. எவ்வளவு காரியங்களை கடந்து வந்திருக்கோங்கிறது ஆவியானவருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா இதை பைபிளை கொண்டு வந்து ஒரு நோட்ஸை வச்சுட்டு நாங்க ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஊழியத்துல வந்து கேட்டீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சர்ப்பமும் தேளும் தான். நாங்க அதெல்லாம் மிதிச்சுக்கிட்டே போயிட்டே இருப்போம். லெப்ட் ரைட் லெப்ட் ரைட் லெப்ட் ரைட் போட்டு மிதிப்போம். ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரனே சர்ப்பம் மாதிரி வருவான். அங்கேயும் பாத்தீங்கன்னா என்ன செய்யணும், லெப்ட் ரைட் தான் போடணும். கரங்களை தட்டி தேவை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க கலப்பல கைய வச்சுட்டோம், பின்னால திரும்பி பார்க்க மாட்டோம். அல்லேலூயா.
அதெல்லாம் நாங்க ஒண்ணு இல்லை. எங்களுக்கு பெரிய வந்து பொன்னாட பதவி சாதம் போடணும், இதுல வந்து தூக்கி வச்சு பூர்ண கும்ப மரியாதை பண்ணணும் நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதனால நாங்க வந்து அவரை பார்த்து போயிட்டு இருக்கோம். யாரையும் நாங்க நிக்கல, யாரையும் எவரையும் நாங்க சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. நாங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர், மரணம் வரையும் எங்களை நடத்துவார். ஊழியம் யார் ஊழியம்? எங்க அப்பா வீட்டுல இருந்து நான் தூக்கிட்டு வந்தேனா, இல்ல எங்களுடைய தாத்தா எனக்கு வந்து சொத்து எழுதி மாதிரி இந்த ஊழியத்தை செய்து கொடுத்தாரா? கிடையாதுங்க. எங்கேயோ பிறந்தேன், எங்கேயோ வளர்ந்தேங்க. ஊழியத்துல ஊன்னா கூட தெரியாதுங்க. இன்னைக்கு என்னதான் வந்து உட்கார்ந்து கத்தர் வந்து என்ன செய்யறாரு? ஊழியம் செய்ய என்னை அழைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கையெல்லாம் தட்டி கொஞ்சம் ஆக ஏன் என்ன பயன்படுத்தலாம் சொன்னா, இது ஒண்ணு இல்ல, இது ஒண்ணு எழுதுறாங்க, இது வந்து ஒரு தற்புகழ்ச்சி அணி அல்ல. உங்களையும் பயன்படுத்த அவர் வல்லவர், அதை பயன்படுத்த விரும்புகிறார். நான் எப்பவுமே சொல்லுவேன், சாட்சிங்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு இந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு செய்கிறத உங்களுக்கும் இந்த சாட்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? சபையில சாட்சியெல்லாம் சொல்றதுக்கு என்ன செய்யறோம்? நேரம் கொடுக்கிறோம், அனுமதிக்கிறோம். கவனிக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு வந்து வைக்கல என்னன்னா, நான் சொல்றவங்க எங்கேயோ இருந்தாயா, இப்படியே வந்தா ஏற்ற ஏத்துக்கிட்டேன், இன்னைக்கு நான் ஊழியம் செய்யறேன், எனக்கு கர்த்தர் கொடுத்துக்கிறாருன்னு சொன்னா எனக்கு இல்ல, அவருக்கு மகிமை. அல்லேலூயா. அப்ப என்ன ஆக்கணும்? உங்களை கொண்டுட்டு வர மாட்டாரா? ஆண்டவருடைய அந்த அனாதி தீர்மானம் சித்தத்துல வந்து நீங்க ஊழியம் தான் செய்யணுங்கிறது இருக்குன்னு சொன்னா அதை யாராலும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. நீங்க செய்வீங்க, ஊழியம் சொல்லணும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். ஆனா பிரசங்கம் பண்ணினாதான் ஊழியங்கிறது இல்ல, பிரசங்கம் பண்ணினாதான் ஊழியங்கிறது கிடையாது. நிச்சயமா கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. அதனால என்ன செய்யறது? இன்னைக்கு இது ஒரு ஊழியம். இந்த ஊழியத்துல வந்து எத்தனை பேருடைய இது பங்களிப்பு இருக்கு பாருங்க. ஒரு குடும்பத்தார் வீட்டை திறந்து வச்சு இதுக்குள்ள ஆயத்தங்களெல்லாம் பண்ணி ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மகள் உட்காந்து அதை வந்து கண் கருத்துமா இருந்து பார்த்து ஒரு பக்கம் பாருங்க, அங்கிருந்து வரும்போது வண்டி வாகனத்துல ஊழியக்காரரை எப்பவும் ஒரு அன்போடு ஒரு கணத்தோட கூட அழைச்சிட்டு வர சகோதரர்கள் எல்லாம் வாரீங்க. அங்க வந்து இறங்கணும், அங்க வர்றதுக்கு வந்து செங்கடெல்லாம் பிறந்து மோசைய வந்து நிக்கிறாரு, வந்து நின்று அப்படியே எல்லாம் எத்தனை பேர் வருவாங்க, எல்லாம் வந்து நீங்க அழைப்புக்கு இணைஞ்சு நீங்க எல்லாம் வாரீங்க. இந்த இடத்துல பாருங்க, இடம் கொள்ளாமல் போக மட்டும் எவ்வளவு ஆத்துமாக நிரம்பி வலியுது பாருங்க. அப்பா இன்னும் போன களஞ்சத்தை இடிச்சு கெட்ட மாதிரி நான் இதை பெருசாக்கணும் போல இவ்வளவு பெரிய ஆடிட்டோரியம் நிரம்பி வலியுது. கையை தட்டி அந்த அளவுக்கு இருக்கிறவங்க ஏன்னு கேளுங்க. தாமதமா வந்தாலும் சரி, ஆனா நாங்க என்ன செய்ய மாட்டோம்? தேவனை தொழுது கொள்வதை நாங்க வந்து என்ன செய்ய மாட்டோம்? மிஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாரு. அல்லேலூயா. பரவாயில்ல, தாமதம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன்? ஆராதனை நான் என்ன செய்ய மாட்டேன்? இழக்க மாட்டேன், மிஸ் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு வந்து அதிகாரம் கொடுக்கிறவர் கொடுத்து விட்டாலும் பயன்படுத்துறதுக்கு எனக்கு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? அதை சர்ப்பங்களையும் தேடிகளையும் மிதிக்கவும் சத்துவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. அப்படி இருக்கு பாருங்க. ஏன்னு கேட்டா, நீங்க ஒருவேளை அனைவருக்கு வந்து ஒரு சந்தேகம், அதிகாரம் வந்து கொடுத்துக்கிறாரா? நமக்கு உண்மையிலேயே கொடுத்துக்கிறாரா? இது சிலருக்கு சந்தேகம். அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, என்னங்க எப்படிங்க என்னங்க நீங்க எங்க அதிகாரம் என்ன இருக்கு, எங்க எது எப்படி இதை நான் இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இந்த அதிகாரத்தை நான் எப்படி பயன்படுத்துறது? நான் பெற்றுக்கொண்டேங்கிறதுக்கு எனக்கு என்ன நிச்சயம் இருக்கு? இந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும்னா இதுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்கிறாங்க. ஒருவேளை இவங்க நினைச்சிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, கர்த்தர் வந்து அதிகாரம் கொடுத்தேன்னு சொன்னா கொடுத்தது கொடுத்ததான். அல்லேலூயா. வசனம் சொல்லிட்டு நான் அதிகாரம் கொடுத்தேன் அப்படின்னு கொடுத்துட்டாருங்க. ஆனா நல்லா இந்த அதிகாரத்தை வந்து எப்போ எனக்கு உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்துருக்கிறாரா, நான் சொன்னா இது நடக்குமா அப்படின்னு ஒரு விசுவாசிக்கு என்ன வரும் தெரியுமா? என்றைக்கு அவர்கள் வார்த்தையிலே நிலைத்து நிற்காமல் விலகி போகிறார்களோ அன்றைக்கு இப்படிப்பட்ட சந்தேகங்களை பிசாசு கொண்டு வந்து இருதயத்திலே போடுவான். கவனிக்கிறீங்களா இல்லையா? எனக்கு அதிகாரம் பாப்பாரு ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு லஞ்ச ஒழிப்பு அந்த துறையில அதிகாரியாக இருக்கிறார். அவர் மேல ஒரு இடத்துல அவருக்கு வந்து இவர் ஐயா நீங்க லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லி, ஆனா இவர் போய் தைரியமா அதை செயல்படுறதுக்கு இவர் போய் முடியும்னு சொன்னா எப்ப தெரியுமா முடியும்? அவர் வந்து லஞ்சம் வாங்காமல் இருக்கும் பொழுதுதான் போய் என்ன செய்ய முடியும்? அந்த பணியை செவ்வனே அவரால் செய்து முடிக்க முடியும். அவர் லஞ்ச ஒழிப்பு துறையில் இருக்கிற அதிகாரியே லஞ்சம் வாங்கினா, லஞ்சம் வாங்குற இடத்துல போய் அவரை போய் என்ன செய்ய முடியாது? இவரால
பிடிக்க முடியாது கையங்களமாக. கவனிக்கிறீங்களா இல்லையா? ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறாரு, இன்னொருத்தர் பேர் சொல்ல முடியுமா? தகப்பன் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறது பையனை பார்த்து, தம்பி சிகரெட் பிடிக்காதாப்பா, நுரையீரலாம் அது வந்து கெடுத்துரும் அப்படின்னு சொன்னா, ஏன் டேடி எனக்கு சொல்றிய, உன் நுரையீரலை கெடுக்காதா, நீ ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் ஊதி தள்ளுறிய அப்படின்னு கேட்பானா மாட்டானா? என்ன அமைதியா இருக்கீங்க? கேட்பான். அப்ப நல்ல கவனிங்க, என்னைக்கு அதிகாரம் எனக்கு நானும் நீங்களும் சரியாக இருக்கும் பொழுதுதான் நம்மளால அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். இல்லையா? நான் என்கிட்ட திருட்டு இல்லைன்னு சொன்னாதான் நான் ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கிறேன்னு சொன்னா நான் போய் திருட போய் பிடிக்க முடியும். அதே மாதிரிதான். அப்ப என்ன எடுக்கிறோம், நானும் நீங்களும் பிசாசு கொண்டு வரக்கூடிய தந்திரங்களை சூழ்ச்சிகளை உடைக்கணும், அதுல ஜெயம் எடுக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கணும்? நானும் நீங்களும் எந்த விதமான கள்ளங்கடமும் அற்றவர்களாக ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான நல்ல ஒழுங்கும் கிரமமுமான வார்த்தை போதிக்கிற விதமாக வார்த்தையின்படி நானும் வாழும் பொழுது இந்த அதிகாரம் எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே சும்மா பறக்கும், இன்னும் வேகத்துல செயல்படும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அழுதுகிறாரு. அனைவருக்கும் சந்தேகம், தேவ பிள்ளைகள் அனைவரும் அதிகாரம் இல்லாதவர்களாக, அதிகாரத்தை இழந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனா ஆதியில இருந்தது பாருங்க, ஆதாம் ஏவாள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இதே அதிகாரம் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார் தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்துல. ஆனா என்ன நடந்துட்டு அவங்க எங்கே இழந்தாங்க? தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகும் பொழுது, புசிக்காதே என்று சொன்ன அந்த விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை அவர்கள் புசித்த பொழுது அவர் என்ன செய்ய நேர்ந்தது? அங்கதான் அதிகாரத்தை இழந்து விட்டார்கள். சாத்தான் வஞ்சித்து விட்டான். இப்போ அவங்க அதிகாரம் எல்லாம் போயிடுச்சு. கவனிக்கிறீங்களா? அப்ப அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல, ஜெயம் எடுக்க முடியல. ஆவிக்குரிய மரணம், தேவ மகிமையை இழந்து விட்டார்கள். இன்னைக்கு அனைவரும் இப்படிதான் இருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை வந்து பயன்படுத்தணும்னு சொன்னா எப்படி இருக்கணும்னா, எனக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு நிச்சயம் இருக்கணும். நான் மறுபிறவி எடுத்திருக்கிறேன், நீ கிறிஸ்துக்குள்ள நான் ஆவியில நான் பிறந்திருக்கிறேன், எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்திய வசனம் சொல்றது லூக்கா 10:19, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாதுன்னா இந்த அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும்னு சொன்னா, நான் நீங்களும் அதற்கு உள்ளதான சரியான அந்த அலைவரிசையில் நாம் இருக்கும் பொழுது அது நிச்சயமாக ஆணித்தரமாக நான் நீங்களும் பயன்படுத்த முடியும். கர்த்தர் அங்கே அசைவாடுவார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா இல்லையா? அதனாலதான் பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ன நடக்குது தெரியுமா? அப்போஸ்தலர்கள் எல்லாம் அங்கே அற்புதங்கள் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் பேதுரு மூலமாக, யோவான் மூலமாக அநேக அற்புதங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். கவனிக்கிறீங்களா? அப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு அவங்க எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, புடிச்சு வைக்கிறாங்க ஆலோசனை சங்கத்துல. அப்ப அங்க ஒருத்தன் வாரான். யாரு? ஒரு பரிசேயன் வருகிறான். அவன் சொல்றான், என்ன சொல்றான்? கமாலியல் என்கிறதான ஒரு பரிசேயன். அவன் வந்து சொல்றான், எப்பா நீங்க இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் நீங்க வந்து அவங்க பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நடப்பிக்கிறார்கள், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னா அவன் சொல்றான், இவங்களை பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க. பரிசேயன் சொல்றான், அங்க இருக்கிற யூதர்கள் மத்தியில சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னால ஒருத்தன் வந்தான். யாரு? தேய்தாஸ் ஒருத்தன் வந்தான். தேய்தாஸ் அவன் வந்தான். ஒரு 300-400 பேரை கூட்டிட்டு வந்தான். என்னெல்லாமோ பண்ணான். கடையில பாத்தீங்கன்னா திடீர்னு ஆள் அட்ரஸ் இல்லாம போயே போயிட்டான். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தன் யாரு? யூதாஸ்னு ஒருத்தன் வந்தான். அவனும் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்து என்னெல்லாமோ பண்ணான். அட்ரஸ் இல்லாம ஆயிட்டான். இப்ப இவங்க வந்து சில அற்புதங்கள் நடப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வார்த்தையை சொல்றாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? நான் சொல்றேன், அதை நீங்க வாசிங்க. இப்போ ஏன்னா அப்போஸ்தலர் 5:38 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:38. உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்து போகும். தேவனால் உண்டாயிருந்ததேயானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். பிரியம் கவனிக்கிறீங்களா? ஏன்னா
கேட்டீங்கன்னா இன்றைக்கு வந்து அதிகாரம் எனக்கும் உனக்கும் அருளப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்க ஒருத்தர் சொல்லியிருக்கான், கமாலியல் பரிசைன்னு சொல்லியிருக்கான். எப்பா ஆலோசனை எழுப்பி இவங்க எல்லாம் வெளியே போயிட்டு இருங்கப்பா, இந்த அப்பா சொல்றதெல்லாம் சொல்லிட்டான்னு சொல்றான். முன்னால இப்படி எல்லாம் 2 பேரும் வந்தாங்க, தலைவர் மாதிரி தன்னை காட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் மனுஷரால உண்டானது, அவங்க ஒழிஞ்சு போயிட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்கப்பா, மனுஷரால் யோசனையில வந்துச்சுன்னு சொன்னா இந்த யோசனைக்கு இந்த கிரி மனுஷரால் உண்டாயிருந்ததானாலும் ஒழிந்து போயிடும். ஆனா மறக்காதீங்க, தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் ஒழித்து விட உங்களால் கூடாது. இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் இன்றைக்கு அற்புதங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் மாம்சீகத்திலே இவர்கள் அதை நடத்தவில்லை. இது தேவனாலே இது உண்டாயிருக்குன்னு சொன்னா இத போய் ஒழிச்சு விட உங்களால கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அழகா சொல்றாரு பாருங்க. ஏப்பா நீ என்னப்பா அவங்கள போட்டு நீங்க எல்லாரும் போட்டு சாடிட்டு இருக்கிறீங்களே, அவங்கள போய் உட்காந்து நீங்க எல்லாம் இது பண்ணுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கப்பா, மனுஷனால உண்டாலும் அது பெய்யும். ஆனா தேவனால உண்டாயிருக்குன்னா அதை ஒழித்திட உங்களால் கூடாது. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய போர் செய்கிறவர்களாய் காணாதபடிக்கு பாருங்க அப்படிங்கிறான். என்ன பெரிய வார்த்தை பாருங்க. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கிறதான அதிகாரம் மனுஷரால் உண்டான அதிகாரம் அல்ல, இது தேவனாலே உண்டாயிருக்கிற அதிகாரம். கரங்களை கட்டுவோம். நான் இந்த இடத்துல வந்து உங்க எல்லாத்துக்கும் கொண்டுட்டு வந்து சோப்புகள் இருந்து எடுத்துருந்தாங்க, பிடிங்க, இந்தாமா பிரைஸ் அதிகாரம் வச்சுக்கோ, இந்தாங்க பிடிங்க ஐயா, நீங்க அதிகாரம் வச்சுக்கோங்க. எப்படி நான் கொடுத்துட்டு வரோம்னா கிடையாது. இது மனுஷனால உண்டாயிருந்தது, ஆனா இது வந்து இது ஒழிஞ்சு போயிடும். ஆனா தேவனோட உண்டாயிருந்ததுனா ஒழித்து விட முடியாது. தேவனோட போர் செய்கிறவர்களாக காணப்படாதபடிக்கு நீங்கள் பாருங்கள் என்றார். அல்லேலூயா. நீங்க அதிகாரம் வந்து இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட அதிகாரம் யாருங்க கொடுத்தா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்ததா? கிடையாது, கவர்மெண்ட் ஆஃப் ஹெவன் கொடுத்தது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கொடுத்ததா பரலோக அந்த அரசு எனக்கும் உங்களுக்கும் இந்த அதிகாரத்தை வழங்கி இருக்கிறது. நல்லா கவனிக்கிறீங்களா? அப்ப இந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டாச்சுன்னு சொன்னா அதிகாரத்தை பயன்படுத்தணுங்க. அதிகாரத்தை பயன்படுத்தணும். அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தான், இன்னைக்கு இயேசு சொல்லி எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? அவருக்கு வந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால எனக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் நினைச்சேன் அதை பயன்படுத்துவேன். அல்லேலூயா. அப்ப அதிகாரம் பாருங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா என்ன நடக்கு? யோசேப்பு வந்து அங்க வந்து என்ன பண்றான்? கைதியாக அடிமையாக அவன் என்ன விற்கப்பட்டு எகிப்து தேசத்துக்கு அவன் அங்கே கொண்டு செல்லப்படுகிறான். அப்ப அங்க போயிருக்கும்போது என்ன நடக்கு? அவன் ஏத்துல போறான். ஆனா அங்க கடையில பார்த்து பார்வோன் வந்து என்ன பண்றான்? பார்வோனுக்கு கீழே இருந்தாலும் பார்வோன் போய் சொன்ன உடனே பார்வோன் என்ன பண்றான் பாருங்க, உன்னை நான் வந்து எகிப்து தேசத்துக்கு உன்னை நான் என்ன ஆக்கிட்டேன்? அதிகாரி ஆக்கிட்டேன். எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரி ஆக்குறேன் சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க. உன்கிட்ட கேட்காம யோசேப்பே, நான் பார்வோன், எகிப்துக்கு தான் நான் வந்து பேருக்கு நான் பார்வோன். ஆனா யாராவது அந்த கையை தூக்கணும் கையை இறக்கணும் சொன்னா உட்கார்ந்து எந்திரிக்கணும் சொன்னா கூட உன்கிட்ட கேட்காம என்ன செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறான். இப்படிப்பட்டதான ஒரு அதிகாரத்தை யோசேப்புக்கு பார்வோன் கொடுக்கிறான். அல்லேலூயா. ஏன் அது அதிகாரம் யோசேப்புக்கு கொடுக்கிறான். யோசேப்பை பத்தி கேள்விப்படும் போது பார்வோன் என்ன பண்றான்? அவன் சிறைச்சாலையில இருக்கிறான். அப்ப சிறைச்சாலையில இருக்கிறவனை வந்து வெளியே கொண்டுட்டு வரணும்னு சொன்னா ராஜா வந்து என்ன பண்றாரு? ஒரு ஆள் அனுப்புகிறார். அனுப்பினது சங்கீதம் 104:20. சங்கீதம் 104:20 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லுது பாருங்க. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். பாத்தீங்களா? அதான் சொன்னாங்க, ராஜா ஆள் அனுப்பி 104:20. ஆமா, நீர் இருளை கட்டளை இல்ல 105 வருதான். 105:20. 105. சரி. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ண. ராஜா ஆள் அனுப்பிட்டான். அனுப்பி என்ன பண்றான்? கட்டவிழ்க்க சொல்றான். ராஜா சொன்னோன்னு என்ன அதிபதி விடுதலை ஆக்குறான். ஏன்? அதிகாரம். ராஜா சொல்லிட்டார, ராஜா சொல்லியாச்சுன்னா அதான் நடக்கும்.
கவனிக்கிறீங்களா இல்லையா? அப்ப நான் சொல்றேன், இயேசு ராஜா நமக்கு ஆளை அனுப்பி நம்மளை என்ன பண்ணிட்டாரு? பாவத்தில் இருந்தும், சாபத்தில் இருந்தும், வறுமையில் இருந்தும், வியாதியில் இருந்தும், இல்லாமையில் இருந்தும், தோல்வியில் இருந்தும் நம்மை விடுதலை ஆக்கிட்டான். அல்லேலூயா. கரங்களை தட்டி அதுதான் கர்த்தர் இருக்கு. அப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படிப்பட்டதான ஒரு காரியம் தான் சங்கீதம் 104 ராஜா வந்து ஆள் அனுப்பணும்னா அதிபதி நினைக்கிறான். எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கினேன். இதுல ஆதியாகமம் 42 தான் வாசிச்சோம். 42 43 எகிப்து தேசம் முழுமைக்கும் ஒண்ணு அதிகாரி ஆக்குறேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த அதிகாரங்கிறது வந்து அதிகாரி ஆக்கணும்னா அதிகாரம் கொடுத்தப்பட்டாச்சு. யாரு கொடுக்குறா? அன்னைக்கு பார்வோன் வந்து கொடுக்குறான் யோசேப்பு. கவனிக்கிறீங்களா? அதே மாதிரி இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் தேவ பிள்ளைகளாகிய எனக்கும் உங்களுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் கையெழுதி சொல்லுங்க. எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே சத்துருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்வேன். இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் ஒன்றும் சேதப்படுத்தாது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தும். சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிப்பேன் சொன்னா அப்படின்னா என்னது? அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நான் கடந்து வருவேன், ஜெயம் எடுப்பேன். ஆமென். ஆனா நீங்க வந்து அப்படிதான் இருக்கணும். நீங்க சரீரத்துல பலவீனம் இருக்கா, பலவீனம் தாக்கிட்டு இருக்கா, அப்ப சொல்லணும், நான் என்ன பண்ணுவேன்? இந்த பலவீனத்தின் மீது நான் என்ன பண்ணுவேன்? ஜெயம் எடுப்பேன். என் சரீரத்தில் இந்த பலவீனத்தை கொண்டு வருத பொல்லாதாவியே போ வெளியே. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் என்னுடையது, பலன் என்னுடையது. காந்தாமிரத்தை ஒரு பலத்தை நான் எடுத்துக் கொள்கிறேன். என் சரீரத்தில் எல்லா உறுப்புகளும் சீராக இயங்குவதாக. அப்படிதான் சொல்லணும். அதுதான் கருத்து சொல்றாரு. என் சரீர உறுப்புகள் எல்லாம் சீராக இயங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா உங்க உறுப்புகள் சீராக இயங்கும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா இதான் நான் சொன்னா நீ நடக்குமா? நேருக்கு இதான் இருக்கு. நான் சொன்னா நடக்குமா? அதிகாரம் நான் சொன்னா நடக்குமா? அதான் நான் சொன்னேன். ராஜா ஆள் அனுப்பினான், அதிபதி விடுதலை ஆக்கினான். அப்ப நாங்க வார்த்தை வந்து உங்களுடைய வார்த்தை இல்ல, வார்த்தை வந்து கர்த்தருடைய வார்த்தை. அதிகாரம் வந்து யாரு கொடுத்தா? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க சொன்னா நடக்குமான்னு கேட்கறது வந்து பிசாசு சந்தேகத்தை வைக்கிறான். நீங்க சொன்னா நடக்குங்கிறது தான் சத்திய வேதம் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. சொன்னா நடக்குமா? அந்த சந்தேகத்தை கிளப்புறது யாரு? சாத்தான். சொன்னா நடக்குமானா நடக்கும். ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையில நிற்கும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையில நிற்கும் சொன்னா இன்றைக்கு வந்து அவர் எங்க இருக்கிறாரு? நமக்கு உள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணி உலாவி கொண்டிருக்கிறார். அப்ப என்ன கேட்டீங்கன்னா, அவருடைய சாயலாக நானும் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். மறுபிறவியின் மூலமாக இறந்த மகிமையை பெற்றுக் கொள்கிறோம். அதிகாரத்தை நாம் பெற்றுவிட்டோம். இன்னைக்கு நாம சொல்லல, அவர் தான் நமக்குள்ள இருந்து எழுதுகிறாரு, சொல்லுகிறார். வார்த்தை வந்து அவர் வார்த்தை. அல்லேலூயா. எனவே அந்த வார்த்தை வந்து என்ன பண்ணும்? அவர் சொன்னா நடக்கணும், நான் சொன்னாலும் நடக்கும். அல்லேலூயா. அத நீங்க சொல்லணும், இயேசுவின் தர்மோலாம் நான் சுகமானேன். அல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லணுங்க. இதை விட்டு கூட நான் சொன்னா நடக்குமா, நான் சொன்னா நடக்குமா கேட்டுட்டே இருந்தீங்கன்னு சொன்னீங்க, அது ஒரு காலமும் நடக்காது. நடக்குமா நடக்குமா நடக்குமான்னு கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்ல நடக்கும். நான் சொன்னா இது ஓடாதது ஓடும், கூடாதது கூடும், வராதது வரும், கிடைக்காதது கிடைக்கும். அல்லேலூயா. சுகம் கிடைக்கும், பொருளாதாரத்தை உயர்வு உண்டாகும், வேலை கிடைக்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், திருமண தடைகள் நீங்கும். அல்லேலூயா. தொழில் எல்லாம் எப்படி இருக்கும்? நல்ல செழித்தோங்கும். ஏங்க நான் என்ன நடக்குமா? நீங்க சொல்லுங்க. தொழில் எல்லாம் நான் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவேன், பாக்கியம் நன்மை எனக்கு உண்டாயிருக்கிறது. நீங்க அதெல்லாம் சொல்லணுங்க. ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னா ஆமா ஆகும். அல்லேலூயா. அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு அதிகாரம்ங்கிறது கொடுக்கப்பட்டாச்சு. ஆனா நாம என்ன செய்வோம்? அதிகாரத்தை வாங்கி தூக்கி பரன் மேல வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப என்ன பாருங்க, இந்த அதிகாரம் வந்து என்ன பண்ணணும் தெரியுமா? அதிகாரத்தை பயன்படுத்த சில நேரத்துல வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்? அதான் அதிகாரம் வந்து சரியா இது பண்ணணும் பாருங்க. நமக்கு கொடுத்திருக்கிறது அந்த அதிகாரம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்த
கற்றுக்கொள்ள வேண்டும்.